சீமான் வந்து அரசியல் பண்றாரு. அவர் வந்து பண்றது இல்ல, அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையில தான் அவர் வந்து யாரோட கூட்டணி வைக்காம தனி வேட்பாளரை நிக்க வைத்து போட்டியிடுறாரு. இதுல வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப நானும் இந்த தொகுதியில வந்து இவ்வளவு மக்கள் வச்சிருக்கேன், இவ்வளவு என் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயிகள் பற்றி மட்டும்தான் அவர் வந்து அரசியல் பண்றதாக பேசுறாரு. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு ஒரு முதலமைச்சரா வந்துட்டாருன்னா விவசாயம் மட்டுமே பண்ண முடியாது, எல்லாமும் அனைத்து துறைகள்லயும் பண்ணாதான் அது வந்து ஒரு தமிழ்நாடுன்றது ஒரு ஒன்னாக முடியும். அப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் மட்டுமே பயன்படுத்தி எல்லாமே அரசியல் பண்றாரு. ஆனா அப்படி பண்ண முடியாது அவர் ஆட்சிக்கு வந்தோம். எல்லா விஷயத்துக்கும் தானே பேசுறாரு. நீட் சம்பந்தமா பேசுறாரு, இலவசங்கள் பத்தி பேசுறாரு. நான் ஆட்சிக்கு வந்தா சாலைகள் எப்படி இருக்கும், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கும், அதெல்லாம் கூட பேசுறாரு. அப்படி பற்றி எல்லாமே பேசினாலும் கூட அவர் வந்து விவசாயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தராரு. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ சிட்டில கூட தான் இப்போ எல்லாமே இருக்கு. சிட்டில வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும்ல, அவங்களும் அப்பதான் அவங்க உள்ள வர முடியும்.